அன்பான பக்த பெருமக்களே, நாம் சத்சங்கத்தில் சொன்ன கருத்துக்களை நீங்கள் தவறான முறையில் எடுத்துக்கூடாது. எதுக்காக நம்ம அதை சொன்னோன்னா, இந்த உலகத்தையே 25 வயதுகளுக்குள்ளாக ஆண்ட அலெக்சாண்டர் கூட மலேரியா என்கிற காய்ச்சல் வந்து போகிறப்போ, சின்ன வயசுலேயே போகிறப்போ ஒரு துரும்பை கூட எடுத்துகிட்டு போக முடியல. நாங்கள் மலேசியாவுக்கு போனப்போ அங்கே லங்காவின்னு ஒரு இடத்துல இருந்தோம். அப்போ அங்கே மலேசியா நாட்டில் இருந்து எங்களுக்கு வந்த கைடு சொல்கிறான், உங்கள் ஊரில் ராஜராஜ சோழனோட பையன் தெரியுமா உங்களுக்கு? அவன் இந்த இடத்தெல்லாம் பிடிச்சிருந்தான், இந்த நாட்டெல்லாம் பிடிச்சி அவன் ஆண்டுக்கிட்டு இருந்தான், கங்கை கொண்ட சோழபுரம் இங்கெல்லாம் பிடிச்சிருந்தான் அவன் அப்படின்னு ராஜேந்திர சோழன் அவனுக்கு பேர் அவன் சொன்னான். 54 நாடுகளை பிரிட்டிஷ் அரசாங்கம் பிடிச்சி ஆண்டுது. 54 நாடுகளை பிரிட்டிஷ் அரசாங்கம் பல கோடி உயிர்களை கொன்று பிடிச்சு ஆண்டுது. ஹிட்லர் உலகத்தின் பாதி நாடுகளை பிடிப்பேன்னு போய் போர் புரிஞ்சு கோடிக்கணக்கான ஜனங்களை கொண்டு ஊரெல்லாம் பிடிச்சான், உலகத்தெல்லாம் பிடிச்சான். இன்னைக்கு ஏதாவது இருக்குதா? அலெக்சாண்டர்கிட்ட இருக்குதா? ராஜராஜ சோழனுக்கு பையன்கிட்ட கங்கை கொண்ட சோழபுரமா, இல்லை இந்த மலேசியாவில் லங்காவி இருக்குதா? எங்கே இருக்குது? யாருக்கு இருக்குது? எதுவுமே இல்லை, எல்லாம் இங்கே தான் இருக்குது. அவங்க தான் போயிட்டாங்க, பிடிச்சவங்க தான் போயிட்டாங்க, ஊர் உலகம் இங்கே தான் இருக்குது. அன்பானவர்களே, தயவு செய்து பொன் மேலையும் ஆசைப்படாதீங்க. அது நமக்கானது இல்லை. மண் மேலையும் பொன் மேலையும் ஆசை வைக்காதீங்க, அது நமக்கானது இல்லை. ஆனால் நம்முடைய எண்ணம் பூரா அதில் தான் இருக்குது. சொத்து வாங்கணும், நகை வாங்கணும், சொத்து வாங்கணும், நகை வாங்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏழையாய் இருப்பதே சிறந்தது, ஏழையாய் இருப்பதே சிறந்தது. ஏன்னா உன்னுடைய பாவ கணக்கு அங்கே தான் குறைவாக இருக்கும். நீ எவ்வளவுக்கு எவ்வளோ பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறியோ அவ்வளவுக்கு நீ பாவ காரியங்களை செய்வ. ஒரு வள்ளலார் ஒரு இடத்துல சொன்னார், ஒரு ஊரில் ஒரு பெரிய பணக்காரன் புதுசாக உருவாகிருக்கிறான்னா அந்த ஊரில் 100 பேர் பாவப்பட்டிருக்கான்னு அர்த்தம். ஒரு ஊரில் 100 பேர் பாவப்பட்டாதான் ஒரு பணக்காரன் உருவாவான். அப்போது நீங்கள் ஏழையாக இருப்பதற்கே விரும்புங்கள், ஆனால் உங்கள் எண்ணங்களால் மனதால் நீங்கள் பணக்காரராக இருங்கள். உங்கள் எண்ணங்களால் மனதால் சிந்தனைகளால் நீங்கள் பணக்காரராக இருந்துங்கள், கோடீஸ்வரராக இருங்கள். எப்படி இருக்கிறது? சந்தோஷமாக இருங்க, எல்லாருக்கும் கொடுங்க, கேட்குறத கொடுங்க. பாரதியார் அவ்வளவு வறுமையில் இருந்தப்போ கூட ஒரு படி அரிசி அந்த அம்மா வீடு வீடாக கஷ்டப்பட்டு வாங்கி கொண்டு வச்சா காக்கைக்கும் குருவிக்கும் அந்த அரிசி அள்ளி எறிஞ்சிடுவாராம் பாரதியார். செல்லம்மா வந்து அட பாவி, கஞ்சி காய்க்கிறதுக்குன்னு சொல்லி பிச்சை எடுத்து கொண்டு வச்ச அரிசி இப்படி காக்காய் கள்ளி போட்டேன்னு சொல்லுவாராம். பாரு செல்லம்மா, அது எவ்வளோ சந்தோஷமாக சாப்பிடுது பாரு. இதை கஞ்சி வச்சுருந்தா நம்ம 4 பேர் தானே குடிப்போம், ஆனால் அங்கே பாரு 400 காக்கா 400 குருவி சாப்பிடுதே, சந்தோஷமாக இருக்குதேன்னு பாரதியார் சொல்லுவாராம். அப்போது அவன் தான் பணக்காரன், அவன் தான் கோடீஸ்வரன், அவன் தான் செல்வந்தன். தனக்கு எனக்கு எனக்குன்னு வைக்கிறவன் பணக்காரன் இல்லை, கஞ்சன். நீங்கள் இந்த கேவலமான நகை மீதும் மண் மீதும் ஆசை வைக்காதீர்கள். நமக்கானது ஒன்றே ஒன்று தான் இந்த உலகத்தில் இருக்கிறது. நமக்கானது என்று ஒன்றே ஒன்று தான் இந்த உலகத்தில் இருக்கிறது. அது எல்லாம் வல்ல இறைவன் மட்டும்தான் நமக்கானவன். நம்மை படைத்தவன், பல பல பிறவிகளாக நம்மை காப்பவன், ஒவ்வொரு பிறவிகளாக நமக்கு தருபவன், மீண்டும் நம்மை அரவணைப்பவன், நம்மை எடுத்து அனுப்பி செய்பவன் அந்த ஏக இறைவன். நமக்கு ஒரே ஒரு ஓனர் தாங்க, அந்த ஓனர் கடவுளுங்க, வேற எவனும் கிடையாதுங்க இந்த உலகத்தில். உன் மாப்பிள்ளையோ, உன் பொண்டாட்டியோ, உன் தகப்பனோ, தாயோ, பிள்ளையோ எதுவும் உனக்கானதில்லை. ஆனால் நாசமாக போகிற நீ இதுக்கு மேலே தானே பற்றுதல் வச்சு கிடக்க. இது எதுவுமே நிரந்தரம் இல்லை, இது எதுவுமே உனக்கானதில்லை. இறைவன் மீது மட்டும் பற்றுவை, அதுதான் உனக்கானது, அதுதான் அடுத்த பிறவியை தீர்மானிப்பது. இந்த 60 வருஷம் 70 வருஷம் இப்போ முடிஞ்சு போயிடும். இப்போ நாங்கள்லாம் 60 கிட்ட நெருங்க போகிறோம். இன்னும் கொஞ்ச நாள் தான் எங்கள் வாழ்க்கையெல்லாம். அதுக்கப்புறம் நான் யார்? அதுக்குத்தான் நான் இப்போ அஸ்திவாரம் போட்டுக்கிட்டு இருக்கேன், அதுக்குத்தான் நான் ஃபவுண்டேஷன் கட்டிக்கிட்டு இருக்கிறேன், அதற்குத்தான் நான் முதலீடு செய்து கொண்டிருக்கிறேன். இனிமேலும் நீ பைத்தியக்காரத்தனமாகத்தான் வாழ்வாய் என்றால் உன்னை அந்த ஆண்டவன் வந்தாலும் காப்பாற்ற முடியாது. ரஜினிகாந்த் சொன்னார், கடவுளே வந்தாலும் இந்த ஜனங்களை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி. அதை போல தான்
தயவு செய்து ஒரு அலெக்சாண்டரை பார்த்து படி, ஒரு ராஜராஜ சோழனை பார்த்து படி, பிரிட்டிஷ் அரசாங்கத்தை பார்த்து படி, ஹிட்லரை பார்த்து படி. இந்த உலகெல்லாம் நீ வச்சு ஆண்டாலும் ஒரு நாள், கொஞ்ச நாள் தான் அவனுடைய வாழ்க்கை. எதையும் நீ கொண்டு போகிறதில்ல. எத்தனை கோடிக்கு தங்கம் வச்சுருந்தாலும் இங்கே தான் போட்டுட்டு போகணும், எத்தனை கோடிக்கு நீ நிலபுலன்கள் வச்சுருந்தாலும் இங்கே தான் போட்டுட்டு போகணும். ஆனால் அதை அடுத்த ஜென்மத்திற்கு கொண்டு போகிறதுக்குண்டான வழிமுறை தான் இறை வழிபாடு. அதுதான் தர்மம். நீ எத்தனை கோடிக்கு சொத்து வச்சிருந்தாலும், எத்தனை கோடிக்கு இங்கே ஏழைகளுக்கு கொடுக்குறியோ, எத்தனை கோடிக்கு இங்கே பாவங்களுக்கு உதவுகிறியோ, எத்தனை கோடிக்கு இறை வழிபாட்டுக்கு நீ செலவு செய்கிறியோ, அதுவே அடுத்த பிறவிக்கான முதலீடு. அதை புரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பேரனுக்கு, பிள்ளைக்கு, பேத்திக்கு, மகளுக்குன்னு வச்சுட்டு போகிறது 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. இந்த நாயெல்லாம் உனக்கு அடுத்த ஜென்மத்தில் ஒன்றும் தராது, இந்த ஜென்மத்திலே ஒன்றும் தராது, கஞ்சியே தராது. இப்போவே சில பேர் கஞ்சி அல்லாடுது இப்போவே. அப்புறம் இதை போய் நீ பற்றுதல் வச்சேன்னா இதை விட பைத்தியக்காரன் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. சனிக்கிழமான 3 மணிக்கு இங்கே வா, எப்போ விடுவனோ அப்போ வீட்டுக்கு போ. அது வரை இங்கே முட்டி போட்டு உட்காந்துரு. நான் சொல்லதை கேளு. மண்டையை காலியாக வச்சுட்டு இங்கே வா, மண்டையும் மனசையும் காலியாக்கி வச்சுட்டு இங்கே வா. நான் சொல்லுதெல்லாம் மண்டையில் ஏற்றிக்க, நான் சொல்லுதெல்லாம் மனசில் புரிஞ்சிக்க. இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு போயிடுவ ராஜா, ரொம்ப கஷ்டப்பட்டு போயிடுவேன். இதெல்லாம் சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் சொன்னது தான் நான் சொல்கிறேன். நான் ஒன்றும் புதுசாக ஒன்றும் பெரிய ஆராய்ச்சியாளர்லாம் கிடையாது, நான் பெரிய ஞானியெல்லாம் கிடையாது. அவங்க சொன்னதை தான் நான் அவங்களுக்கு சொல்கிறேன், அவங்க அனுபவப்பட்டது தான் நான் சொல்கிறேன். சரியா? அதனால் இந்த யோகி ராம் சரத்குமார் நாம பிரச்சார குடில் உங்களுக்கு ஆன்மீகத்தை சரியான பாதையில் உங்களை நடத்துகிறது, ஞானத்தின் வழியே சரியான பாதையில் நடத்துகிறது. இன்றைய பூஜையும் இன்றைய அன்ன தர்மமும் சிங்கப்பூரிலிருந்து ஒரு பக்தை நடத்துகிறார்கள். அவங்களுடைய திருக்குமாரன், பெயர் சொல்ல வேண்டாம், அவங்களுடைய திருக்குமாரன் வாழ்க்கை வழிதவறி போன ஒரு சிறுவன், ஒரு பையன். அந்த பையன் மீண்டும் பகவான் யோகி ராம் சரத்குமாருடைய அருளாலே மீண்டும் நல்வழி வந்து அந்த தாயினுடைய மன குமரலுக்காக, அந்த தாயினுடைய மன நிம்மதிக்காகவாவது அந்த மனிதன், அந்த பையன் மீண்டும் நல்வழி வந்து அந்த தாயினுடைய நிம்மதியை கொடுத்து, அந்த தாய்க்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்து, அந்த 62 வயதான அந்த தாய்க்கு இனிமேலாவது ஒரு நிம்மதியான வாழ்க்கையை பகவான் கிருபையால் அந்த பையன் கொடுக்கணும். அந்த அம்மா சிங்கப்பூர்லேயே பிறந்து சிங்கப்பூர்லேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு அம்மா பாவம் ரொம்ப கண்ணீர் வடிக்கிறாங்க. என் பையன் இப்படி தீய பழக்கங்களுக்கு அடிமையாகி சிங்கப்பூர்லேயே 1 நாள் 2 நாள் தான் வேலைக்கு போகிறான், மற்ற நாள்லாம் வேலைக்கு போக மாட்டேங்கிறான் அப்படின்னு அழுகிறாங்க. இந்த பிரச்சனைகள்லாம், இந்த மது போதை என்பது சிவபெருமான் இருக்குது. ஆனாலும் அந்த காலத்தில் யாரும் இவ்வளவா எடுக்கலாம். அந்த நவீன காலத்தில் எல்லாம் போதைக்கு அடிமையாகி தொழில்களை பார்க்காம, வாழ்க்கையை பார்க்காம இப்படி நாசமாக போகிறதுக்கு காரணம் சரியான புரிதல் இல்லை, வாழ்க்கையை பற்றின புரிதல் இல்லை, சரியான ஆன்மீகத்தை பற்றின புரிதல் இல்லை, கடவுளை பற்றிய புரிதல் இல்லை. எல்லாருக்கும் மனவேதனையா. நான் கேட்குறேன், ஒரு குவார்ட்டர் குடித்தா எவ்வளோ நேரம் நீ போதையில் இருப்ப? எவ்வளோ நேரம் நீ நிம்மதியாக இருப்ப சொல்? அந்த குவார்ட்டரை குடித்த உடனே உனக்கு இருக்கிற கவலையெல்லாம் கூட கொஞ்சம் வருது, உள்ள கிடக்கிறதுலாம். அவன் இப்படி சொன்னான், என் பொண்டாட்டி இப்படி என்ன ஏசினா, அவன் இப்படி சொன்னான்னு உள்ள கிடக்கிறதுலாம் மேலே கிளம்பி வருது. இதுவா நிம்மதி? இதுவா உனக்கு சந்தோஷம்? உன் பிரச்சனையை நீ கூட கொஞ்சம் கூட்டுற ராஜா. மது ஒரு தீர்வு கிடையாது. உன்னுடைய நிம்மதிக்கு நீ ஒரு காதலியை தேடி போறேன்னா அது நிம்மதி அந்த காதலிகிட்ட கிடைக்காது. உனக்குண்டான சந்தோஷம், உனக்குண்டான நிம்மதி உனக்குள்ளதான் இருக்கு. பிறர்கிட்ட நிம்மதி வாங்கலான்னு போனால் நிம்மதி கிடைக்காது. அது கேலியும் கிண்டலுக்கும் தான் ஆளாக வேண்டியிருக்கும். உனக்குள்ளே தான் நிம்மதியை தேடணும், உனக்குள்ளே தான் இன்பம் இருக்கு, உனக்குள்ளே தான் சந்தோஷம் இருக்கு. அதை புரிஞ்சுக்கோ. இன்று இந்த நல்ல ஒரு காரியத்தை நடத்துகிற சிங்கப்பூரில் இருக்கிற அந்த அம்மாவும் அவருடைய திருக்குமாரனும் நல்ல பகவானுடைய ஆசீர்வதிக்கப்பட்டு அவருடைய வாழ்க்கை நல்லபடியாக நடக்க வேண்டும். இன்றைய அன்ன தர்மம் அந்த அம்மா ஆசைப்பட்டு நடத்துகிறார்கள். எல்லோரும் இந்த அன்ன தர்மத்தை, இந்த அன்ன அருட்பிரசாதத்தை உண்டு அந்த சிங்கப்பூரில் இருக்கிற அந்த அம்மாவுக்காகவும் அந்த பையனுக்காகவும் எல்லோரும் வாழ்த்த வேண்டும். இப்போ நடக்க போகிற பிரார்த்தனையிலும் எல்லோரும் அந்த பையனுக்காகவும் வாழ்த்தணும். அந்த வாழ்க்கை தவறிப்போன, வழி தவறிப்போன அந்த பையன் மீண்டும் நல்வழிக்கு வந்து அந்த தாய்க்கு கொஞ்சமே நிம்மதியை கொடுக்கணும். அவங்களுக்கும் கொஞ்சம் ஞானம் இருந்தால் அதை கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க பெத்த பாவம், பெத்த வயிறு துடிக்குது, ஐயோ ஐயோ ஐயோன்னு துடிக்குது. அந்த பையன் சிங்கப்பூரில் எவ்வளோ வரும், இங்கேருந்து வேலை வாய்ப்பு தேடி சிங்கப்பூருக்கு போகிறாங்க. ஆனால் கடவுள் பாரு, அவனை சிங்கப்பூர்லேயே பிறக்க வச்சுருக்கார். இங்கேருந்து எத்தனையோ பேர் சிங்கப்பூரில் வேலை கிடச்சிடாதான்னு கஷ்டப்பட்டு அலைஞ்சி போகிறாங்க. ஆனால் சிங்கப்பூர்லேயே பிறந்த ஒருத்தன் வேலை செய்யாமல் குடிச்சிக்கிட்டு சம்பாதிக்காமல் திரிகிறான்டா. இந்த உலகத்தை எங்கே போய் நான் முட்டிக்கிறது, எங்கே போய் மோதிக்கிறது? சொல்லு சொல்லு சொல்லு.
அப்படின்னா இங்கே உள்ள நம்முடைய அங்கே உள்ள ஒரு காயின் ஒரு டாலர் நமக்கு 92 ரூபாயோ என்ன எவ்வளோ 72 ரூபாய் ஏதோ சொன்னாங்க. அவ்வளவு காசு கிடைக்குது. கிடைத்த பிறகும் பொன்னான வாய்ப்பை பயன்படுத்த தெரியாமல் பிறவி கர்மா. அதனால தான் நான் சொல்லுவேன், ராஜா, நீ கோடீஸ்வரம் விட்டு பிள்ளையா இருந்தாலும் கர்மா இருந்தால் தான் நீ சந்தோஷமாக வாழ முடியும். அந்த சந்தோஷமான வாழ்க்கைக்கு தான் நான் அடிகோல சொல்கிறேனே ஒழிய, நீ எங்கே போய் பிறந்தாலும் உனக்கு கர்மா ஸ்ட்ராங்காக இருக்கணும், உன்னுடைய ஞானம் பலமாக இருக்கணும், இருந்தால் தான் நீ சந்தோஷமாக இருக்க முடியும். அதனால் நீங்கள் ஏழையாக இருப்பதற்கு ஆசைப்படுங்கள். சிவபெருமா ஏழை, சிவபெருமா ஒரு சாதாரண சுடுகாட்டில் இருக்கிற ஒரு தெய்வம். ஏன் நம்முடைய தெய்வங்களெல்லாம் இப்படி நம்ம காட்டுறாங்க தெரியுமா? ஏன் இப்படி காட்டுறாங்க? நீயும் அப்படியே இருக்க தான் ஆசைப்படணும். ஏன் நம்ம சிவபெருமான் சுடுகாட்டிலே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க? ஏன் சிவபெருமான் எப்போவுமே தவத்தில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க? அவர் எப்போவுமே தவத்திலே தான் இருக்கிறார் சிவபெருமான். ஏன்? இதெல்லாம் நான் அதை பற்றி ஒரு பெரிய டாபிக் பேசலாம். எல்லாமே உங்களுக்கு ஒரு உணர்தல் தான், உங்களுக்கு ஒரு புரிதல் தான். மற்ற மதங்களைப் போல இல்லை. இந்து மதம் பொக்கிஷம், அள்ள அள்ள குறையாத ஞானம், அள்ள அள்ள படிக்க படிக்க குறையாத பல்கலைக்கழகம் இந்து மதம். ஆகவே நீங்கள் ஒவ்வொரு சத்சங்கங்களை இதை அறிஞ்சிக்கிட்டா போதாது, உங்கள் வாழ்க்கையில் அதை புரிந்து நீங்கள் தெளிய வேண்டும். இந்த நல்ல வாய்ப்பிலே நீங்கள் பணக்காரராக ஆசைப்படாதீர்கள். ஏழையாக மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஆசைப்படுங்கள், சந்தோஷமாக இருப்பதற்கு ஆசைப்படுங்கள், ஆரோக்கியமாக இருப்பதற்கு ஆசைப்படுங்கள். கடவுள்கிட்ட கேட்க வேண்டியது, கடவுளே எனக்கு சந்தோஷத்தை தாருங்கள், மகிழ்ச்சியை தாருங்கள், ஆரோக்கியத்தை தாருங்கள், நிம்மதியை தாருங்கள், எப்போதும் உங்கள் நாமத்தை மறவாதிருக்கிற சிந்தனையை தாருங்கள், எப்போதும் உங்கள் திருவடிகளுக்கு சேவைகள் செய்கிற பாக்கியத்தை தாருங்கள்னு மட்டும் கேளுங்க. வேறு எதையும் அவர்கிட்ட கேட்காதீங்க. அதெல்லாம் தர்றதுக்கு அவர் பேங்க் மேனேஜர் ஒன்றும் இல்லைங்க, அவர் ஏடிஎம் மிஷின்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் நமக்கு தேவையும் இல்லைங்க, அதெல்லாம் தேவையும் இல்லை. இந்த உலகத்திலே நாம் மகிழ்ச்சியாக வாழ்வது, சந்தோஷமாக இருப்பது, ஆரோக்கியமாக இருப்பது எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய திருவடிகளில் மட்டும்தானே ஒழிய இந்த பாழாப்புற உலகத்தில் இல்லைங்க. இது நிரந்தரமே இல்லை, இது நமக்கான உலகமும் இல்லை. எல்லாமே நமக்கான உலகம் பரலோக ராஜ்யம், அது இறைவனுடைய திருவடிகளில் இருக்கிறது. அதற்கு தான் நாம் அங்கே திருவடி பூஜைகளை செய்துக்கிட்டு இருக்கிறோம். நல்லா போனால் 70 வருஷம் 80 வருஷம் வேணால் வாழ்வோமா இருக்கும். பாக்கி உள்ள கோடிக்கணக்கான ஆண்டுகள் நம்முடைய வாழ்க்கை அவருடைய கரங்களிலே இருக்கிறது. அவருடைய கரங்களை வலிமையாக பற்றி கொள்ளுங்கள், அவருடைய திருவடிகளிலே விழுந்து கிடங்கள். அதுவே நமக்கு நிரந்தரமான ஒரு உலகம், அதுவே நம்முடைய வாழ்க்கையின் சொர்க்கம். யோகி ராம் சரத்குமார், யோகி ராம் சரத்குமார், யோகி ராம் சரத்குமார். ஜெய குருராயர்.